வெல்கம் டு சிவதன்யா அகாடமி. சிவதன்யா அகாடமியுடைய இங்கிலீஷ் புக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இங்கிலீஷ் டெட் எக்ஸாமுக்கு டெட் பேப்பர் 1 and 2 6ல இருந்து 10 வரை, அது ஸ்பெஷல் டெட் அப்படின்றனால 6th to 8th கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்து மொத்தமா கொடுத்துட்டோம். உங்க கையில இந்த புக் இருந்து இதை நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே போதும், பாஸ் ஆயிடலாம். நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்னு பாருங்க. இப்போ 6th எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல சி டர்ட்டில் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. அப்ப அந்த சி டர்ட்டில் இருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதான் கேள்வி அப்படின்னு நம்ம எடுத்து கொடுத்தாச்சு. சரிங்களா? டார்டாய்ஸ் இஸ் a commonly seen in zoos or reptile parks. இங்க காணப்படும் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். இதவே அப்படியே கேள்வியா கேட்கலாம். அதுக்கு முன்னாடி சமரி ஆஃப் த சீ டர்ட்டில் அப்படின்றதுல என்னென்ன தேவை அதை நம்ம கொடுத்துருக்கிறோம். பேஸ்ட் ஆன் த லெசன் பை த சேகர் தத்தாத்ரி. அப்ப சீ டர்ட்டில் இந்த லெசன் வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்க? சேகர் தத்தாத்ரி அவருடைய அந்த டாபிக்ல இருந்து நம்ம எடுத்துருக்கிறோம். அப்ப இத சீ டர்ட்டில் யாருன்னு கேட்கலாம். அந்த 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 டாபிக்னுடைய ஆத்தர் யாருன்னு கேட்கலாம். சேகர் தத்தாத்ரி அந்த லெசன்ல இருந்து நம்ம எடுத்துருக்கிறோம். இது கொஸ்டின். சேகர் தத்தாத்ரி சீ டர்ட்டில்ஸ் அப்படினால சேகர் தத்தாத்ரி. அதே மாதிரி இங்க பாருங்க, there are 7 species of the sea turtles in the world. உலகத்துல 7 ஸ்பீசிஸ் 7 சிற்றினங்கள் சீ டர்ட்டில்ஸ்ல இருக்கு. இந்தியாவுடைய சி கோஸ்டல் ஏரியால there are 5 sea turtles are found in the India's coastal area. அப்ப கேள்விதான், இந்தியாவுடைய கோஸ்டல் ஏரியால எத்தனை சீ டர்ட்டில்ஸ் இருக்கு அப்படின்றது கேள்வி. அப்ப சீ டர்ட்டில்ஸ் அப்படின்றது எந்த இனக்குழுவை சேர்ந்ததுன்னா ரெப்டைல்ஸ், ஊர்வன இனத்தை சேர்ந்தது. அதுவும் கேள்வி. அப்ப என்னென்னலாம் கேள்வியா கேட்க முடியுமோ அதை நம்ம தொகுத்து ஸ்கூல் புக்கை நீங்க தேட வேண்டிய தேவையில்லை, மொத்தமா எடுத்து கொடுத்துருக்கோம். இல்லையா? இந்தியாவில் காணப்படக்கூடியது மொத்தம் 5 ஸ்பீசிஸ். என்னென்ன? ஆலிவ் ரிட்லி, ஹாக்ஸ்பில், அடுத்து கிரீன் சீ டர்ட்டில், அடுத்து லாகர் ஹெட், லெதர் பேக் அப்படி சொல்லக்கூடிய 5 வகையான சீ டர்ட்டில்ஸ் இந்தியாவில் காணப்படுது. சீ டர்ட்டில்ஸ் ஆர் த ஹியூஜ் கம்பேர்ட் டு த டார்டாய்சஸ். டார்டாய்சஸ் விட சீ டர்ட்டில்ஸ் அப்படின்றது ஹியூஜ், பெருசா இருக்கும். த ஸ்மாலஸ்ட் ஸ்பீசிஸ் இந்த இந்தியாவில் காணப்படக்கூடிய மொத்தம் 5 வகை சொன்னோமா, அதுலயே ஸ்மாலஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆலிவ் ரிட்லி. இது கொஸ்டின். சரிங்களா? த ஸ்மாலஸ்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் த சீ டர்ட்டில்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஆலிவ் ரிட்லி. இதான் கேள்வி. அப்ப நம்மளா கேள்வி நம்மளா கொஸ்டின் ஃபார்ம் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் 6th இருந்து 10th வரைக்கும் ஃபுல்லா கொடுத்துருக்கிறோம். 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்கிறோம். நம்ம இருக்கு இல்லையா? நம்ம இண்டெக்ஸும் காட்டிடுறேன். இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடா டீச்சிங் மெத்தடாலஜி அப்படின்றது பேப்பர் 1 கவர் ஆகக்கூடியது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த பேப்பர் 1 and 2ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், நம்ம ஓவரால் சொல்ல போனோம்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் மேக்சிமம் கவர் ஆயிரும். ஒரு 15-16 கொஸ்டின் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்தே வந்துடும். இது போக do you know லாங்குவேஜ் செக், இந்த ஏரியால இருந்து தான் கொஸ்டின்ஸே வரும். இந்த do you know லாங்குவேஜ் செக், A to Z கிராமர், நம்ம சார் நடத்தின இங்கிலீஷ் வீடியோஸ் ஃபுல்லா பார்த்தேனாலே நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல கொடுத்துருவோம். அதை பார்த்தேனாலே இந்த A to Z கிராமர் அதனுடைய டாபிக்ஸ் வந்து நம்ம புக்ல கொடுத்துட்டோம். சரிங்களா? 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஹிண்ட்ஸும் கொடுத்தாச்சு. அப்ப இந்த ஒரு புக் இருந்தாலே போதும் உங்களுக்கு. இது போக நம்ம என்னென்ன புக்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா ஏற்கனவே தெரியும். சிவதன்யா அகாடமி சார்பில் சோசியல் புக் இருக்கு. சரிங்களா? சோசியல் புக்ல 60க்கு குறைஞ்சது 45ல இருந்து 45 கேள்வி உறுதியா இந்த சோசியல் புக்ல இருந்து வரும். அதே மாதிரி சைக்காலஜிக்கு ஒரு புக் கொடுத்துருக்கிறோம். சைக்காலஜி புக்கை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டா இருக்கும். சோசியல் புக்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க கொஸ்டின் ஆன்சர் ரிலேட்டடா இருக்கும். அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா இருக்கும். நம்மளே வீடியோஸ் கொடுத்துருக்கிறோம், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தமிழுக்கு 30க்கு உங்களுக்கு ஒரு 25ல இருந்து 23ல இருந்து 26 கேள்வி வரைக்கும் கண்டிப்பா நம்மளுடைய இந்த தமிழ் புக்ல இருந்து தான் கொஸ்டின் வரும். நம்ம ஆதாரத்தோட ஒரு எக்ஸாம் முடிச்சுன்னு நம்ம கொடுப்போம். இங்கிலீஷ்க்கும் அது மாதிரி தான் ஒர்க் பண்ணி இருக்கிறோம். நம்ம கொடுத்துருக்கிற ஹிண்ட்ஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே 30க்கு ஒரு 24-25 கேள்வி எடுத்துடலாம். பாஸ் பண்றதுக்கு தேவையானது நம்ம இந்த ஆர்ட்ஸ் மேஜரை பொறுத்த வரைக்கும் இந்த 4 புக் இருந்துச்சுனாலே போதும். புக்கு தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த 6383142351 அப்படின்ற நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்து அனுப்பி வச்சிருங்க. ஃபுல் அட்ரஸ் அனுப்பி வச்சிருங்க. இந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்புனாலே போதும். அதுல இருந்து ஒரு 3 to 5 டேஸ்ல உங்க கையில புக்கு கிடைச்சிடும். கால் பண்ண வேணாம், ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணிருங்க. ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு அனுப்பி வச்சதுல இருந்து உங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் நம்பருக்கான அந்த எஸ்எம்எஸ், உங்களுக்கு ஒரு அந்த பிரெஞ்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் அந்த ட்ராக்கிங் நம்பர் வரும். அது வந்துருச்சுனாலே உங்களுக்கு புக் அனுப்பிட்டு அர்த்தம். ஓகே, நன்றி.